வணக்கம். ஐ எம் டாக்டர் கண்ணாதேவி. இன்றைக்கி நம்ம என்ன மூலிகை பார்க்க போகிறோம்னா புதினா. வந்துட்டு மூலிகையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா பிளான்ஸுமே வந்துட்டு மூலிகை தான். நம்ம அதனுடைய பயன்பாடுகள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு அலட்சியமாக நினைக்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி நம்ம வந்து நினைக்க மாட்டோம். இப்போ இந்த சித்தர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அரிசியோடு வாந்தி அக்னி மந்தம் குருதி அழுக்கு மலை கொட்ட விரியும் துதியதன்று சோரியங்கு தொல்லுலையில் நாளும் புதிய நல் மூலி. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அகத்திய குணபாகடம் அப்படிங்கிற புக்கை சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து தவிர வச்சு சாப்பிடலாம். அல்லது விளக்கு தெரிஞ்சிடுது. இது நம்ம வந்து உலர்த்தி குடிநீட்டு 30 ml முதல் 60 ml வந்துட்டு வந்து காய்ச்சலுக்கு தரலாம். அதே மாதிரி இது வந்து பீரியட்ஸ் அப்போ வந்துட்டு இப்போ வரக்கூடிய அந்த பயிற்சி வலி இல்லைங்களா, அதையும் போக்கும். அதே மாதிரி இந்த பீரியட்ஸ் வராமல் வந்துட்டு லேடிஸ் வந்துட்டு இருப்பாங்க இல்லையா, இந்த அது அந்த மாதிரி நோய்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த குடிநீர் வந்துட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து சரியாக போயிடும். பீரியட்ஸ் வந்துட்டு இந்த வராமல் வந்துட்டு உங்களுக்கு கற்பூர புல் அப்படிங்கிற ஒரு பிளான்ட் இருக்கும். அந்த நாட்டு மத்திய கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதுவும் இதுவும் சேர்த்து கஷாயம் போட்டு ஒரு குடிநீர் மாதிரி நம்ம வந்து குடித்தோம் அப்படின்னா அந்த பீரியட்ஸ் அப்போ வந்துட்டு வரக்கூடிய வலியும் குறையும். அதே மாதிரி பீரியட்ஸ் வந்துட்டு ஆகும். பீரியட்ஸ் ஆகாமல் இருக்கு இல்லையா சில பேருக்கு, அந்த மாதிரி இல்லாமல் அதுவும் வந்துட்டு சரியாயிடும். இது பார்த்திங்கன்னா இது வந்து பசி வந்து தூண்டும். அதே மாதிரி சிறுநீரை வந்துட்டு நல்லா பெருக்கி விடும், யூரினை. இது பார்த்திங்கன்னா குருதி அழுக்கு வந்து போகும்னு சொல்கிறாங்க. குருதி அழுக்குன்னா பிளட் ப்யூரிஃபையர். புதினா வந்துட்டு ஒரு பிளட் ப்யூரிஃபையர். இது வந்து கஷாயமாகவும் வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சமையல்லையே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்பொழுது நமக்கு பிளட் ப்யூரிஃபையராக வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறது. நன்றி.